அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் தௌஃபீகா. நான் அன்றாட வாழ்வில் நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற ஒவ்வொரு செயல்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு வழிமுறை சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் நம் தேவைகளை நிறைவேற்றி கொண்டால் நம் தேவைகளும் நிறைவேறி நமக்கு நன்மைகள் கிடைத்துவிடும். இப்பொழுது உணவு உண்ணும் போது பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி நான் தங்களுக்கு விளக்களிக்கிறேன். ஒழுக்கங்கள். உணவின் ஒழுக்கங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிடும் முன் இரு கைகளை கழுவி வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். சுப்ரா விரிப்பை தரையில் விரித்து உணவை வைக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று சொல்லி வலது கையினால் உணவை உண்ண வேண்டும். தமக்கு முன்னால் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவை குறை கூறாமல் இருக்க வேண்டும். உணவை மேஜில் குனிந்து வைத்து உண்ணுவதோ நின்ற நிலையில் உண்ணுவதோ சாய்ந்த நிலையில் உண்ணுவதோ சுண்ணத்துக்கு மாற்றமாகிவிடும். கீழே விழும் உணவு பற்கைகளை இடது கையினால் களிமா விரலால் பெருவிரலால் எடுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வலது கையினால் உணவை உண்ண வேண்டும். விரல்களை நன்றாக சூப்பி தட்டை நன்றாக வடித்து சாப்பிட வேண்டும். இந்த உணவினால் ஏற்படும் சக்தியை அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் செலவழிப்பேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். சாப்பிடும் முன் தலையையும் முழங்கால்களையும் மறைத்து சுன்னத்தான முறையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். உண்ணும் போது இடைவெளியில் தண்ணீர் குடிப்பது நல்லதல்ல. தேவைப்பட்டால் இடது கையினால் எடுத்து வலது கையின் உள்ளங்கையை வைத்து தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீரை ஒட்டகத்தைப் போல் ஒரே மூச்சில் குடிக்காமல் 2 அல்லது 3 முறையாக குடிப்பதுடன் பாத்திரத்திற்குள் மூச்சிடாமல் ஊதாமல் குடிக்க வேண்டும். உண்டு பிடித்த பின் அல்ஹம்துலில்லாஹி துஆ ஓத வேண்டும். கை கழுவி வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். பற்களில் கரித்துவல்களோ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் இடது கையினால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை எடுத்து உண்பது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.